இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மகாராஷ்டிரா மாநிலம் ஜல்காவோனில் ஏற்பட்ட ரயில் விபத்தில் 10 பேர் பலியாக இருக்கலாம் என அச்சம் எழுந்திருக்கிறது. இது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மகாராஷ்டிரா மாநிலம் ஜல்காவோனில் ஏற்பட்ட ரயில் விபத்தில் 10 பேர் பலியாக இருக்கலாம் என்ற அச்சம் எழுந்திருக்கிறது. மகாராஷ்டிரா மாநிலம் ஜல்காவோனில் ஏற்பட்ட ரயில் விபத்தில் 10 பேர் பலியாக இருக்கலாம் என்ற அச்சம் எழுந்திருக்கிறது. இது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மகாராஷ்டிரா மாநிலம் ஜல்காவோனில் ஏற்பட்ட ரயில் விபத்தில் 10 பேர் பலியாக இருக்கலாம் என அச்சம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்றொரு ரயிலில் இருந்து தண்டவாளத்தில் இறங்கியவர்கள் மீது மற்றொரு ரயில் மோதி இருக்கிறது. இந்த விபத்தில் 10 பேர் பலியாக இருக்கலாம் என அச்சம் எழுந்துள்ள நிலையில் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். முதற்கட்ட தகவல்கள் என்ன? வணக்கம். மகாராஷ்டிராவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ரயில் விபத்திலே 10 பேர் வரை உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்ற அச்சம் தற்போது நீடித்து வருகின்றது. உறுதியான அந்த தகவல் வெளியாகவில்லை என்றாலும் இதில் முதலில் 5 பேர் என சொல்லப்பட்டது, பிறகு 8 எனவும், அதன் பிறகு 10 பேர் எனவும் தற்போது இந்த உடல்கள் அங்கே பாதிக்கப்பட்டு அந்த இடத்திலே நேரில் இருப்பவர்கள் தகவலாக தெரிவிக்கிறார்கள். தொடர்ச்சியாக அங்கு மீட்பு பணிகள் உடனடியாக முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றது. புஷ்பக் ரயிலில் தீ ஏற்பட்ட காரணத்தினால் அந்த தகவல் பரவியது. அதன் காரணமாக பயணிகள் கீழே இறங்க மற்றொருவர் தண்டவாளத்திலே அவர்கள் வந்த ரயில் மீது மோதி இந்த விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அதாவது இவர்கள் பயணித்த ரயிலில் தீ பற்றியதாகவும் அந்த தீ மளமளவென பற்றி அடுத்தடுத்த கம்பார்ட்மெண்ட்டுகள் வரை பரவியதாக கூறப்படுகிறது. ஆனால் அந்த தீ பற்றி எரிந்து உள்ளே தீக்காயம் ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சத்தில் ஓடும் ரயிலிலிருந்து கீழே குதித்ததாக சொல்லப்படுகிறது. அப்படி குதித்த போது மற்றொரு அந்த தண்டவாளத்திலே ஒரு ட்ரெயின் வந்து கொண்டிருந்திருக்கிறது. அந்த ரயிலிலே இங்கிருந்து குதித்தவர்கள் மோதி பலரும் காயமடைந்திருக்கிறார்கள், பலர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற ஒரு சோகமான தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை 10 பேர் உயிரிழந்திருப்பதாக முதற்கட்ட தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இந்தியா முழுவதும் இந்த ரயில் விபத்துகளை தடுப்பதற்காக மத்திய அரசு பல்வேறு விதமான தொழில்நுட்பங்களை கொண்டு வருகின்றது. குறிப்பாக வெளிநாடுகளில் என்ன மாதிரியான இந்த சிஸ்டம் எல்லாம் இருக்கின்றதோ அது போன்ற விஷயங்களை எல்லாம் கொண்டு வருகிறார்கள். ஆனால் சமீப காலமாக இந்த ரயில் விபத்துகள் பெரிய அளவில் தடுக்கப்பட்டுதான் இருக்கின்றது. இந்த நிலையிலே தற்போது இந்த தீ விபத்திலிருந்து தப்பிப்பதற்காக ஓடும் ரயிலிலிருந்து கீழே குதித்ததாகவும் அதன் காரணமாக பலரும் காயமடைந்து சிலர் உயிரிழந்திருப்பதாகவும் வரக்கூடிய அந்த அதிர்ச்சி தகவல்கள் தற்போது பதிவாகி இருக்கிறது. தொடர்ந்து அங்கிருந்து மீட்பு பணிகளும் அதே போல அந்த ரயிலை அங்கிருந்து சேதம் அடைந்திருக்கின்றதா என்ன என்பதை சரிபார்ப்பதற்கும் தொடர்ந்து குழுவினர் விரைந்து கொண்டிருக்கிறார்கள். ராஜேஷ், தொடர்ந்து இப்போ வரைக்கும் 8 பேர் பலியாக இருப்பதாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பலி எண்ணிக்கை உயரக்கூடிய அச்சம் அங்கு எழுந்திருக்கா? மீட்பு பணிகள் எல்லாம் எப்படி நடைபெற்று வருகிறது? இது பற்றி விவரம் என்ன? அதாவது இந்த இடத்தில் அந்த தீ விபத்து ஏற்பட்டதாக சொல்லப்படக்கூடிய அந்த இடத்தில் உடனடியாக அந்த ரயில் நிறுத்தப்பட்டது. அந்த ரயிலில் பயணித்த சக பயணிகளே தற்போது அவர்களை காயமடைந்தவர்களை மீட்பது, ஆம்புலன்ஸுக்கு அங்கிருந்து தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொள்வது, தீயணைப்பு மற்றும் மீட்பு குழுவினருக்கு தகவல் கொடுப்பது போன்ற பணிகளை செய்திருக்கிறார்கள். அதே போல ரயில்வே போலீசாரும் உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்திருக்கிறார்கள். இந்த விபத்திலே சிக்கி இருக்கக்கூடியவர்களுடைய அந்த உடலை மீட்கக்கூடிய பணியும் காயமடைந்தவர்களை உடனடியாக மருத்துவமனைக்கு ஏற்றி செல்லக்கூடிய பணியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 8 பேர் வரை பலியாகி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில தொடர்ந்து இந்த இடத்தில் மேலும் சிக்கியிருக்கக்கூடிய சிலரை மீட்கக்கூடிய பணி நடைபெற்று வருவதாக அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் நமக்கு கிடைக்கிறது.
முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.